அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி உன்னிறைந்தனை ஒளித்திடும் ஒளியை உண்ண உண்ண மேல் உவட்டுரா நரவை கண்ணிறைந்ததோர் காட்சியாவும் கடந்த மேலவர் கலந்திடும் உறவை எண்ணிறைந்த மால் அயன் முதல் தேவர் யாரும் காண்கிலா இன்பத்தின் நிறைவை நன்னி ஒற்றியூர் அமர்ந்தருள் சிவத்தை நமச்சிவாயத்தை நான் மறவேனே. அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை உன்னிறைந்து எனை ஒளித்திடும் ஒளியை உண்ண உண்ண மேல் உவட்டுரா நரவை உன்னிறைந்து உள்ளே நிறைந்து உன்னிறைந்து என்றால் உள்ளே நிறைந்து எனை ஒளித்திடும் ஒளியை வள்ளல் பெருமனார் என்ன சொல்றாங்க இந்த வரியில அப்படின்னு நம்ம சிந்திக்கையில் உள்ளே இருக்கின்ற என்னுடைய உள்ளே இருக்கின்ற ஒளியாகிய சுத்த சிவஜோதி என்னையே மறைத்து விடுகின்றது. உன்னிறைந்து உள்ளே நிறைந்து ஆன்மாவில் நிறைந்த அந்த ஒளியானது பேரொளியாகிய அந்த சுத்த சிவஜோதி அனகமாக வெளிப்பட்டு தன் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் மறைத்து விடுகின்றது, ஒளித்து விடுகின்றது. உன்னிறைந்து எனை ஒளித்திடும் ஒளியாகிய சிவஜோதியை உண்ண உண்ண மேல் ஓட்டொரா நரவை எவ்வளவுதான் உண்டாலும் சலிப்பு அடையாமல் திகட்டாமல் தித்திக்கின்ற நரவை என்ற தேனாகிய நரவை, அந்த தேன் போன்ற இறைவனுடைய அனுபவத்தை எவ்வளவு அனுபவித்தாலும் சலிப்பு உண்டாகாது என்பதாக இங்கு குறிப்பிடுகின்றார். அது அவருடைய அனுபவம். அந்த உண்மை அனுபவத்தை நாம் அடையும் போதும் அந்த உண்மை நிலையை நாம் உணர்வோம். கண் நிறைந்ததோர் காட்சியை, இப்ப எல்லோரும் ஒரு காட்சியை பார்க்கிறோம் புறத்துல. சாதாரண மனிதர்கள் பார்க்கின்ற அந்த புறக்கண்ணால் நோக்குகின்ற அந்த காட்சியில் இருக்கின்ற அந்த உண்மை தன்மையும் ஒரு சுத்த ஞானி ஒரு காட்சியை பார்க்கும் போது வெளிப்படுகின்ற அந்த இயற்கை உண்மை விளக்கமும் மிகவும் வித்தியாசமானதாக இருக்கும். காரணம், ஆன்மாவின் கண்ணே இருக்கின்ற அருட்பெரும் ஜோதியினுடைய அருள் நிறைவு அகத்திலிருந்து அனகமாக வெளிப்பட்டு விளங்கும் போது இந்த கண்ணிலும் அந்த ஒளியே வெளிப்படுகின்றதாம். இந்த தேகத்தில் ஒளி நிலை, அதாவது ஓசை, பிறகு நாதம் சொல்லுவாங்க, நாதம் விந்து சொல்லுவாங்க. விந்து என்றால் வெளிச்சம். அந்த உள்ளே இருக்கின்ற அருட்பெரும் ஜோதி வெளிச்சம் இந்த தேகத்தில் கண்ணின் வழியாக மட்டுமே வெளிப்படுகின்றது. மற்ற இடங்களில் வெளிப்படுகின்ற இந்த காது வெளிப்படுவது நாதம், மூக்கில் சுவாசத்தில் வெளிப்படுவது நாதம், வாயு வெளிப்படுகின்ற சொல் நாதம், உணர்வில் வெளிப்படுகின்ற அந்த ஓசை, உணர்வு ஓசை, அதிரி வளைகள், அது நாதம். எல்லாமே நாதமாக இருக்க இந்த கண்களில் இருந்து வெளிப்படுகின்ற அந்த ஒளி மட்டுமே, வெளிச்சம் மட்டுமே உள்ளே இருக்கின்ற ஆண்டவரனின் திருவருள் வல்லபத்தால் வெளிப்படுகின்ற அந்த ஒளி நிலையாம். ஆகவே அந்த ஒளிநிலை யாருடைய கண்களில் வெளிப்படுகின்றதோ அவர்கள் காண்கின்ற காட்சியும் இறை காட்சியாகவே இருக்கும். அவர்களுடைய காட்சியில் இறைவனே காணப்படுவான். கண் நிறைந்ததோர் காட்சியை யாவும் கடந்த தத்துவங்களை எல்லாம் கடந்த மேலவர் உயர்ந்த ஆன்மாவுக்கள் அவர்களை கலந்திடும் உறவை, எல்லா தத்துவங்களையும் கடந்து நிற்கின்ற சுத்த ஞானிகளின் உள்ளத்தில் கலந்து விடுகின்ற அந்த உறவை எண்ணிறைந்த மால் அயன் முதல் தேவர் யாவரும் காண்கிலா இன்பத்தின் நிறைவை. எண்ணிறைந்த மால் அயன் முதல், எண்ணிறைந்த என்றால் மால் அயன் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஒருத்தர் மட்டும் இல்ல. யாரெல்லாம் அந்தந்த சித்தி வல்லபத்தை பெற்றுக் கொண்டார்களோ, ஒரு சித்தி வல்லபத்தை பெற்றுக் கொண்டவன் பிரம்மன், 2 சித்தி வல்லபத்தை பெற்றுக் கொண்டவர் விஷ்ணு, 3 சித்தி வல்லபத்தை பெற்றுக் கொண்டவர் ருத்ரன். அப்படி இந்த உலகத்தில் எந்த ஆன்மாவுக்கள் எல்லாம் அந்த 1 சித்தி 2 சித்தி 3 சித்தி என்று சொல்லக்கூடிய அந்த நிலைகளை பெற்றுக் கொண்டார்களோ அந்தந்த நிலையில் உள்ளவர்கள் எண்ணிறைந்த பேர் இருக்கின்றார்கள். அவர்கள் எல்லாம் மாலயன் முதல் தேவர் யாவரும் காண்கிலா, அவர்கள் யாரும் இதுவரை கண்டிராத அருட்பெரும் ஜோதியாய் சுத்த சிவபதியின் இன்ப நிறைவை நன்னி ஒற்றியூர் அமர்ந்தருள் சிவத்தை, சித்தரும் முத்தரும் தேவர்களாலும் அறிந்து கொள்ள முடியாத இறைவன் ஒரு சுத்த ஆன்மாவினிடத்தில் நன்னி விரும்பி அமர்ந்தருள் செய்கின்றாராம். அப்ப